பிஜேபி அரசின் தூண்டுதலின் பேரில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அமலாக்கத்துறைக்கோ அதிமுக பிஜேபி கூட்டணியின் அவதூறு பிரச்சாரத்திற்கோ அஞ்ச மாட்டோம் என்று அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு துறையிலும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொறுத்துக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகளின் வரிசையில் அமலாக்கத்துறையையும் சேர்த்துக் கொண்டு தன்னை குறிவைத்து தொடர்ந்து அவதூறில் ஈடுபட்டு வருவது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சியினரின் தூக்கத்தை திராவிட மாடல் அரசின் சாதனைகள் கலைத்துவிட்டன. குறிப்பாக பிஜேபியினரை இந்த சாதனைகள் மிகவும் மிரட்டுவதாகவும் கூறியுள்ளார். பிஜேபி அரசு செய்ய வேண்டிய அரசியல் பிரச்சாரத்தை அமலாக்கத்துறையை வைத்தே செய்கின்றன. தன்னாட்சி மிக்க அமைப்பு என்று உருவாக்கப்பட்ட அமலாக்கத்துறை இன்று பிஜேபியின் துணை அமைப்பாக்கப்பட்டிருக்கிறது என்றும் நேரு விமர்சித்திருக்கிறார். தனது துறைக்குள் எங்கு நுழைந்து பார்த்தாலும் எங்கும் சாதனை 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 என்றுதான் எதிரொலிக்கும். ஆனால் அதுவே பிஜேபி அரசு தூண்டிவிடும் அமலாக்கத்துறையின் கண்களுக்கு ஆதாரமற்ற புகார்களாக தெரிகிறது என்று தெரிவித்திருக்கிறார். தன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக நேரு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அதற்கு அனுமதி அளிக்க தமிழக அரசு மறுத்ததால் கார்த்திகை தீப திருநாளன்று திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனையடுத்து அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் மலைக்கு தீபமேற்றச் சென்ற மனுதாரரும் தடுத்து நிறுத்தப்பட்டார். இது தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கையும் இரு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து நீதிபதி சுவாமிநாதன் அமர்வில் தமிழக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதால் வழக்கை ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு தரப்பில் கோரப்பட்டது. அதன்படி வழக்கை இன்றைக்கு ஒத்திவைத்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இன்று வழக்கு விசாரணைக்கு வரும்போது வழக்கு தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.